A student can type 21 pages in 15 minutes. In 15 minutes. At the same rate, how long will it take the student to type 84 pages? ஒரு மாணவன் 21 பக்கங்கள் 15 நிமிடத்தில் அச்சு அடிக்கிறார். ஒரு மாணவன் 21 பக்கங்கள் 15 நிமிடத்தில் பக்கங்களை 15 நிமிடத்தில் அச்சு அடிக்கிறார் எனில் 84 பக்கங்களை எத்தனை நிமிடத்தில் அடிப்பார்? 84 பக்கங்களை எத்தனை நிமிடத்தில் அடிப்பார்? கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் பாருங்க. 21 பேஜ் 15 நிமிஷத்தில் அடிக்கிறாரு. அப்போ 84 பேஜ் எத்தனை நாள் அடிக்கிறார்? அப்போ ஒரு லைன் கொடுத்து இன்னொரு லைன் லிங்க் கேட்கறதுனால இது பேர் செயின் ரூல். ஸோ இப்போ நீங்கள் என்ன நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க? 21 இருக்கா ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் தான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் தான். 21 இருக்கா பக்கத்தில் என்ன இருக்கு? பேஜ். அந்த பேஜ் இங்கே போடுங்க. சரி, ரெண்டாவது என்ன இருக்குங்க? 15ன்ற நம்பர் இருக்கா? அது பக்கத்தில் என்ன இருக்கு பாருங்க? மினிட்ஸ் நீங்கள் போடுங்க. பக்கம் இங்கே நிமிடம் தமிழ். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபில் பண்ணுங்க. பக்கத்துக்கு கீழே எவ்வளோ போடுங்க? 21. நிமிஷத்துக்கு கீழே எவ்வளோ போடுங்க? 15. சரி, அடுத்தது இங்கே 84ன்றது அகைன் பக்கம். 84 பக்கம். இங்கே எத்தனை நிமிடம்னு கொஸ்டின் மார்க் போடுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பாருங்க. இப்போ எது இப்போ நோன்? இது நோன், இது தெரிஞ்சது, இது தெரியாதது. சரி, கீழே இருக்கிற வேல்யூலாம் பார்க்காதீங்க. தயவுசெய்து கீழே இருக்கிற வேல்யூஸ் பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்? பேஜ் அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? பேஜ் அதிகமாச்சுன்னா மினிட்ஸ் என்ன ஆகும்? நீங்கள் டைப் பண்ண வேண்டிய பேஜ் அதிகமாச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்கிற டைம் மினிட்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ அதிகமாகவும் சொன்னீங்கன்னா வேற மாதிரி இப்படி போடணும். இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்களா? பெண்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையும். நம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து அதிகமாக உள்ள வந்தாங்கன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய நாட்கள் குறையுதுன்றதுனால ஏரோ மார்க் கீழே போட்டீங்க. இங்கே பேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிற டைம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஏரோ மார்க் இப்படி போடுறீங்க. இப்போ இந்த ஏரோ மார்க் என்ன சொல்லுதுன்னா 84/21. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க்கு எந்த நம்பரை டச் பண்ணுது? 84 டச் பண்ணிட்டு தான் 21 போகுது. அதனால் 84 ஃபஸ்ட்டு, செகண்டு தான் 21 போடணும். இன்ட்டு 15 போடுங்க. ஓகேவா? சரி, 21ன்னா இங்கே 4 ஓர் 21, இங்கே 4 21 84. 4 × 15 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள். எப்பவுமே நீங்க தெரிஞ்சது அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படிதான் நீங்க யோசிக்கணும். எப்பவுமே நீங்க தெரிஞ்சது அதிகமாச்சுன்னா தான் நான் யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தெரியாதது குறைஞ்சதுன்னா ஏரோ மார்க் கீழே போடுங்க, அதிகமாச்சுன்னா ஏரோ மார்க் மேலே போடுங்க. புரியுதுங்களா?
சரி